லஞ்ச மற்றும் ஊழலை தவிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் 9ஆம் இலக்க சட்டம். இதோட முக்கியமான நோக்கம் என்ன? ஒரு சுயாதீனமான ஆணைக்குழுவினை உருவாக்கி ஒரு சட்டத்தை உள்ளீர்த்தது. இந்த அதிகாரங்கள் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மையை மேலும் வலுப்படுத்துமா? உலகளாவிய ரீதியில் ஊழலோடு தொடர்பு பட்ட இலங்கை பிரஜைகள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான பல்வேறு ஏற்பாடுகளையும் உள்ளடக்கியதாகத்தான் புதிய சட்டம் இருக்கிறது. வணக்கம். நோயர் நீத்திய பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பாட்காஸ்ட் தொடர் மூலமாக நாட்டில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய முக்கியமான சட்டங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க போகின்ற சட்டம் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்திற்காக இருக்கட்டும், நாட்டினுடைய அரச சேவைக்காக இருக்கட்டும், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகரிக்க போன்ற அனைத்து துறைகளிலும் பாதிப்பு செலுத்தக்கூடிய சட்டம். இது 2023ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட 9ஆம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டம். இந்த சட்டம் தொடர்பான நிகழ்வை தொகுத்து வழங்குகின்ற நான் நஸ்ரின் ஜான். அதோடு இன்று எங்களுடைய வளவாளராக இங்கு என்னுடன் இணைந்து கொள்கின்றார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் சட்டப்பிரிவு ஷால்தீன் முகமது ஷப்ரி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு மிக அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் முதல் கேள்வி மிக சரளமான ஒரு கேள்விதான், ஆனால் மிக முக்கியமான கேள்வி. 2023ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சட்டம் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக அல்லது லஞ்ச மற்றும் ஊழலை தவிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் 9ஆம் இலக்க சட்டம். இதோட முக்கியமான நோக்கம் என்ன? அதோடு இது இலங்கையில் காணப்படுகின்ற சவால்களை முறியடிப்பதற்கு மட்டுமின்றி உலகளாவிய ரீதியான தரத்திற்கும் உட்பட்டதா? அதாவது ஐக்கிய நாடுகளின் லஞ்சத்துக்கு எதிரான சமவாயம் போன்ற உலக தரங்களுக்கும் உட்பட்ட ஒரு சட்டமா? வணக்கம். அந்த வகையில் மிக முக்கியமானது ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்ன என்ற அடிப்படையில் பொதுவாகவே உலகளாவிய ரீதியில் மிக பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பது தான் ஊழல், நாடுகளில் நிலவப்பெறுகின்ற ஊழல். எனவே நாடுகளில் நிலவப்படுகின்ற ஊழலை இல்லாதொழிப்பதற்காக வேண்டி ஐக்கிய நாடுகள் தாபனத்தினுடைய ஊழலுக்கு எதிரான சர்வதேச சமவாயம் காத்திரமான பங்களிப்புகளை வழங்கி வருகிறது. எனவே அவற்றினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையிலும் சர்வதேச ரீதியாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையிலும் 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது நாட்டிலிருந்து இலஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பது தான் பிரதானமான நோக்கம். எனவே அந்த பிரதானமான நோக்கத்தை அடைவதற்கான பல்வேறு துணை நோக்கங்களை உள்ளீர்க்கப்பட்டதான, பல்வேறு விடயப்பரப்புகளை உள்ளடக்கியதான, பல்வேறு துறைகளிலும் நிலவப்பெறக்கூடிய இளஞ்சம் மற்றும் ஊழல் முதலானவற்றை இல்லாதொழித்து நேர்மையானதோர் தேசத்தை எதிர்கால சந்ததியினருக்கு கையளிப்பது தான் இதனுடைய பிரதானமான நோக்கமாக காணப்படுகின்றது. அடுத்து நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகின்ற கேள்வி, இதற்கு முன்னர் பல்வேறுபட்ட சட்டங்கள் காணப்பட்டிருக்கு. அதாவது ஊழல் எதிர்ப்பு சட்டம், ஆணைக்குழுவுக்கான சட்டம், அதே நேரத்தில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுக்கான சட்டம். இந்த சட்டத்திற்கும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சட்டத்திற்கும் இந்த பல்வேறுபட்ட சட்டங்களுக்கும் இடையில் காணப்படுகின்ற வேறுபாடு என்ன? இந்த புதிய சட்டத்தில் இந்த அனைத்து சட்டங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பொதுவாகவே இலங்கையை பொறுத்தவரையில் நீண்ட நெடிய வரலாற்று பின்புலத்தை கொண்டது தான் இளஞ்ச சட்டம். 1882ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டுள்ள அந்த தண்டனை சட்டக்கோவையின் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்ட இளஞ்ச குற்றங்கள் பிற்பட்ட காலங்களில் 1954ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க இளஞ்ச சட்டத்தின் ஊடாக புது வடிவம் பெறுகிறது. அதனுடைய பணியின் தொடர்ச்சியில் 1975ஆம் ஆண்டில் சொத்துக்கள் தொடர்பான சட்டம் உருவாக்கப்படுகின்றது. இந்த தொடர்ந்தேச்சியான பயணத்தில் மாறி வருகின்ற அரசாங்கங்கள் ஏற்படுத்திய அந்த ஒரு செல் நெறியில் 1994ஆம் ஆண்டில் பதவிக்கு வந்த அரசாங்கம்
இலஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பதற்கான ஒரு சுயாதீனமான ஆணைக்குழுவினை உருவாக்கி ஒரு சட்டத்தை உள்ளீர்த்தது. எனவே இவ்வாறாக நீண்ட நெடிய காலமாக பல்வேறு பிரிவுகளாக காணப்பட்ட அனைத்து சட்டப்பிரிவுகளையும் உள்ளடக்கியதான இலஞ்ச சட்டம், ஊழல் தொடர்பான விடயங்கள், சொத்துக்கள் தொடர்பான விடயங்கள் அனைத்தையும் உள்ளீர்த்த புதிய ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு சட்டமாகத்தான் 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தினூடே ஏற்கனவே இருந்த சட்டங்களுக்கு அப்பாலான பல புதிய விடய பரப்புகள் உள்ளீர்க்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கடந்த காலங்களில் இல்லாத தனியார் துறையினர் தொடர்பான இலஞ்சம், அதேபோல் முரண்பாட்டு ஆர்வங்கள் தொடர்பான விடயம், அதேபோல் விளையாட்டுத் துறைகளில் ஏற்படுகின்ற ஊழல் தொடர்பான விடயம், அது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே இருந்த நிலைமையை மீறி பாலியல் இளஞ்ச கோரிக்கைகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் புது வடிவம் பெற்று அதற்கும் அப்பால் பல்வேறு விடயதானங்களை உள்ளடக்கியதான நாட்டிலிருந்து இலஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நேர்மையான தேசத்தை கையளிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் தான் புதிய சட்டம் தன் கடமையை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சுயாதீனமாக கடந்த 3 தசாப்தமாக செயற்பட்டு வருகின்றது. அதுவும் இந்த சட்டத்தினூடாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு நிறைய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரங்கள் என்ன? அதே நேரம் இந்த அதிகாரங்கள் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மையை மேலும் வலுப்படுத்துமா? நிச்சயமாக ஏற்கனவே இருந்த சட்டத்தின் அடிப்படையிலான சுயாதீன ஆணைக்குழுவின் உருவாக்கத்தினூடாக ஏற்பட்டுள்ள அதே நிலைமைகள் தொடரப்பட்டாலும் கூட புதிய சட்டத்தின் வரவானது ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மையையும் அதிகாரத்தையும் அதிகரிக்கும் பல்வேறு விடயதானங்களை உள்ளடக்கியிருக்கிறது. கடந்த பழைய சட்டங்களில் இல்லாத பல்வேறு ஏற்பாடுகள் இதில் உள்ளீர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு விசாரணை நுட்பங்களை பயன்படுத்தல், சர்வதேச ரீதியாக ஏற்று அங்கீகரிக்கப்பட்ட விசாரணைகளில் கையாளக்கூடிய பல்வேறு விடயதானங்களை உள்ளீர்த்து அதனுடைய பொறிமுறையை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஆணைக்குழுவுக்கு தற்றுணிப்பு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால சட்டங்களில் ஏற்புடைத்தாக்கப்படாதிருந்த பல்வேறு விடயதானங்கள், அதாவது இலஞ்சம் ஊழலற்ற ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு ஆணைக்குழு எத்தகைய தட்டுணிப்புகளை பெற்றிருக்க வேண்டுமோ அந்த வகையிலான பல்வேறு விடயதானங்களை உள்ளடக்கி அதனுடைய பணியை செவ்வனே முன்னெடுப்பதற்கு பல அதிகாரங்களை வழங்கியிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஆணைக்குழுவுக்கு என்று தனியான நிதி ஒதுக்கீட்டினை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் உள்ளிருத்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கைது செய்யப்படுபவர்கள் தொடர்பான விடயதானங்களில் பல்வேறு புதிய சர்வதேச ரீதியான மாற்றங்களை உள்ளீர்த்து புதிய ஏற்பாடுகள் உள்ளீர்க்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் அதாவது டிஃபர்ட் ப்ராசிக்யூஷன் எக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள். அதாவது வழக்குகளை நீதிமன்றங்களில் காலதாமதம் ஏற்படுத்துவதை தவிர்த்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வழக்காடும் நடவடிக்கையை தள்ளி போடுவது, அதற்குரிய தண்ட பணத்தை அறவிடக்கூடிய முறைமை. அது மாத்திரமல்லாமல் அதாவது உலகளாவிய ரீதியிலான திருத்தங்களோடு இணைந்ததான பல்வேறு புதிய ஏற்பாடுகளை உள்ளீர்த்து புதிய ஒரு சட்டமாக, அதாவது தெற்காசியாவிலேயே முன்மாதிரி மிக்க ஊழலுக்கு எதிரான ஒரு பலமான சட்டமாகத்தான் 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற ஏற்பாடுகளில் சர்வதேச ரீதியான நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கா? ஏண்டா ஊழல் என்பது ஒரு நாட்டை தாண்டி செல்லக்கூடிய ஒரு விஷயமாக சில நேரம் காணப்படலாம். ஆம், நிச்சயமாக புதிய சர்வதேச தராதரங்களுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டுள்ள ஊழல் எதிர்ப்பு சட்டம் என்ற வகையில் உலகளாவிய ரீதியில் ஏனைய நாடுகளோடு இலங்கையில் இருக்கக்கூடிய ஊழலுடன் சம்பந்தப்படக்கூடிய நபர்கள் தொடர்புடையவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் தொடர்பான விடயதானங்களை நாடுகளுக்கு இடையிலான கூட்டு விசாரணையை முன்னெடுப்பதன் மூலமாக அந்த நாடுகளில் இருந்து அந்த நாடுகளுக்கு இடையிலான அந்த மியூச்சுவல் லீகல் ஆப்ளிகேஷன் என்று சொல்வோம் எக்ரிமெண்ட்ஸ், மியூச்சுவல் லீகல் எக்ரிமெண்ட்ஸுக்கு கீழ் அந்த நாடுகளுக்கு இடையிலான அந்த தொடர்பு தன்மையை ஏற்படுத்தி
அங்கிருந்து தகவல்களை பெற்றுக்கொண்டு விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் இந்த ஊழல் பேர்வழிகளுடன் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் வேறு நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அந்த நிறுவனங்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த விசாரணைகளை அவர்கள் விட்ட இடத்திலிருந்து தொட்டு சென்று விரைவாக விசாரணையை முடிவுக்கு கொண்டு வந்து ஊழலை இல்லாதொழிப்பதற்காக உலகளாவிய ரீதியில் ஊழலோடு தொடர்பு பட்ட இலங்கை பிரஜைகள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான பல்வேறு ஏற்பாடுகளையும் உள்ளடக்கியதாகத்தான் புதிய சட்டம் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் வெளிநாட்டு பகிரங்க சேவையாளர்களோடு தொடர்புடைய எங்களுக்கு தெரியும் உயர் ஸ்தானிகர் ஆலயங்களில் பணிபுரியக்கூடிய இலங்கையோடு தொடர்புடைய வெளிநாட்டு பிரஜைகள் இருக்கிறார்கள். அவர்களோடு தொடர்பு பட்ட இளஞ்சம் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள், அவர்கள் தொடர்பான ஊழல் மோசடி குற்றங்கள், அவர்களுடைய சொத்துக்கள் தொடர்பான மீளாய்வுகள் என்ற அடிப்படையில் பல்வேறு விடயத்தானங்களையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த சர்வதேச ஒத்துழைப்போடு முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு நடைமுறைகளை உள்ளீர்த்ததான ஒரு புதிய விடயத்தானங்களை உள்ளடக்கிய சட்டப்பரப்பாகவே நாங்கள் ஊழலுக்கு எதிரான இந்த சட்டத்தை நாங்கள் காண்கின்றோம். நீங்கள் சொன்னபடி ஆணைக்குழுவுக்கு பெரிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் தனிப்பட்ட ரீதியான வகையில் பார்க்கும்போது ஒரு தனிநபருக்கு பல்வேறு உரிமைகள் காணப்படலாம். ஆணைக்குழுவின் அதிகாரங்களும் தனிப்பட்ட ஒருவருக்கு காணப்படுகின்ற உரிமைகளுக்கு இடையிலான ஒரு சமநிலை காணப்படணும் இல்லையா? ஆணைக்குழுவின் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துகின்ற போது அந்த சமநிலை எவ்வாறு பேண முடியும்? அது தனிப்பட்ட நபருடைய உரிமைகளை பாதிக்காத வகையில் எவ்வாறான ஏற்பாடுகள் சட்டத்தில் காணப்படுகின்றன? பொதுவாகவே இளஞ்ச குற்றம் ஒரு குற்றவியல் தவறு என்ற அடிப்படையில் பொதுவாக குற்றவியல் நடபடிமுறைகளில் பின்பற்றக்கூடிய விடயதானங்களின் அடிப்படையில் தனிப்பட்ட நபர்களினுடைய உரிமைகளுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாதவாறு தான் ஆணைக்குழு தன் செயற்பாடுகளை முன்னெடுக்கும், சட்ட வரையறைக்குள் இருந்து கொண்டு. என்றாலும் கூட இளஞ்சம், ஊழல், சொத்து குவிப்புகள் முதலான குற்றங்கள் தான் நாடுகளின் அபிவிருத்தியை இல்லாதொழிக்கின்றது. எதிர்கால தலைமுறையினருடைய எங்களுடைய சிறார்களினுடைய எதிர்காலத்தை பாதிக்கின்றது. நாடுகளினுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளை இல்லாதொழிக்கின்றது. எனவே அபிவிருத்தி சமமின்மையை ஏற்படுத்தி நாடுகளில் வறுமை, பசி, பட்டினி இதனோடு இணைந்த இன்னொரு பிரச்சினைகள் உருவாவதற்கு அடித்தளமாக காணப்படக்கூடிய முழு உலகத்திலும் புரையோடி போயிருக்கக்கூடிய இந்த ஊழலை உலகத்திலிருந்து முற்றிலும் இல்லாதொழிக்க முடியாது விட்டாலும் ஓரளவாவது நாங்கள் குறைத்து எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நேர்மையான ஒரு முறையான அரச நடவடிக்கைகள் முன்னெடுக்கக்கூடிய அரச சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேசத்தை கையளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆணைக்குழு அதற்கு வழங்கப்பட்டுள்ள அந்த தற்றுணிப்புகளை நிறைவேற்றுவதில் தவறில்லை என்று தான் நான் கருதுகின்றேன். ஆணைக்குழுவிற்கு காணப்படுகின்ற அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். அதே நேரம் ஆணைக்குழுவிற்கு மக்களுடைய முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த முறைப்பாடுகளை மேற்கொள்கின்ற நேரம் ஒரு தனிநபர் அவர் முறைப்பாடுகளை மேற்கொள்கின்றார். ஆனால் அவளுடைய பாதுகாப்புக்கு இந்த சட்டத்தில், அதாவது ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் ஏதாவது ஏற்பாடுகள் காணப்படுகின்றதா? ஒரு முறைப்பாடு செய்கின்ற போது அவருடைய குடும்பத்திற்கோ அல்லது அவரை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட முடியும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் எந்த விதமான ஏற்பாடுகள் காணப்படுகின்றது? அதே நேரம் ஒரு தனிநபர் முறைப்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு மேற்கொள்கின்ற போது கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன? பொதுவாகவே இளஞ்ச குற்றத்தை இலங்கையிலிருந்து இல்லாதொழிக்க வேண்டும் என்ற அவாவோடு இருக்கின்ற பொதுமக்கள் இருக்கிறார்கள், அரசு சேவையாளர்கள் இருக்கிறார்கள், எனவே நலன் விரும்பிகள் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் எங்களுக்கு பல்வேறு விதத்தில் தங்களுடைய முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம். எங்களுக்கு அனாமேதயமாக மேற்கொள்ளலாம், நேரடியாக ஆணைக்குழுவிற்கு வருகை தந்து மேற்கொள்ளலாம், தொலைபேசியின் ஊடாக மேற்கொள்ளலாம், மின்னஞ்சலின் மூலமாக எமது இணையதளத்தின் ஊடாக, அதாவது www.ciaboc.gov.lk என்ற முகவரியின் ஊடாக மேற்கொள்ளலாம். அதற்கு அப்பால் இலகுவான ஒரு முறையாக ஒரு
துரித தொலைபேசி இலக்கம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சமூகத்திலிருந்து இளஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கான 1954 அதாவது 1954 என்று சொல்லக்கூடிய துரித தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம். எனவே இந்த முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்படுபவர்களுடைய ரகசியம் பேணப்படும் என்றாலும் கூட வழக்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது முறைப்பாட்டாளர்கள் நீதிமன்றத்தில் தோன்றி சாட்சியம் அளிப்பதன் ஊடாகத்தான் ஊழலுக்கு எதிரான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே இவ்வாறு முறைப்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய முறைப்பாட்டாளர்கள், சாட்சியாளர்கள், எங்களுக்கு தகவல் வழங்குவோர் தொடர்பானவர்களுக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்பினை சட்டத்தினூடாக இந்த ஊழலுக்கு எதிரான சட்டத்தினுடைய ஏற்பாடுகளினூடாகவும் வழங்குவது மாத்திரமல்லாமல் பொதுவாக காணப்படக்கூடிய சாட்சியாளர்களையும் அதே போல வழக்குகளுக்கு நடவடிக்கைகளுக்கு உதவக்கூடியவர்களையும் பாதுகாக்கக்கூடிய விசேட சட்ட ஏற்பாடுகளின் ஊடான பாதுகாப்பும் இவர்களுக்கு நிச்சயமாக காணப்படுகின்றது. எனவே பொதுமக்களாகிய நீங்கள் எந்த விதத்திலேயும் நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. இளஞ்சம் தொடர்பான உங்களினுடைய முறைப்பாடுகளை, உங்களினுடைய மேலதிகாரிகள் தொடர்பான விடயதானங்களை எங்களுக்கு தருவிப்பதன் மூலம் உங்களினுடைய பாதுகாப்புக்கு எந்த விதத்திலான பங்கமும் ஏற்படாமல் பாதுகாக்கும் உத்தரவாதத்தை ஆணைக்குழு உங்களுக்கு வழங்குகின்றது. சட்ட ரீதியான அனைத்து பாதுகாப்புகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்னொரு விடயத்தையும் நான் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். பொதுமக்கள் நீங்கள் முறைப்பாடுகளை மேற்கொள்ளும் போது பழி வாங்கும் எண்ணத்தில் பொய்யான முறைப்பாடுகளை மேற்கொள்வீர்களாக இருந்தால், பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட முறைப்பாடுகளை மேற்கொள்வீர்களாக இருந்தால், அந்த பொய்யான முறைப்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு எதிராகவும் அந்த ஊழல் எதிர்ப்பு சட்டம் அதனுடைய கடமையை செவ்வனே முன்னெடுக்கும் என்ற விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் தகுந்த ஆதாரங்களுடன் முறைப்பாடுகளை எங்களுக்கு வழங்குவதன் மூலம், நீங்கள் சாட்சியாளர்களாக நீதிமன்றத்தில் தோன்றுவதன் மூலம் இந்த இளஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழித்து ஒரு நேர்மையான தேசத்தின் உருவாக்கத்திற்கு நீங்களும் பங்களித்த ஒரு திருப்தியை பெற்றுக்கொண்டவர்களாவீர்கள். ஊழல் தடுப்பு எனப்படுவது ஊழலுக்கு எதிரான சட்டத்தில் ஒரு முக்கியமான பங்காக காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் அரசாங்க ஊழியர்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்துதல் தொடர்பாக சட்டத்தில் ஏற்பாடுகள் காணப்படுகின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன? புதிய சட்டத்தின் ஊடாக பொதுவாகவே ஏலவே இருந்த அரசாங்க ஊழியர்களால் வெளிப்படுத்தப்பட வேண்டிய சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான வெளிப்படுத்தல் தொடர்பான விடயதானங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப புதிய சட்டம் உள்ளீர்த்துள்ளது. இதுவரை காலமும் அரசாங்க அலுவலர்கள் தங்களினுடைய வருடாந்த சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான வெளிப்படுத்துகையை, அதாவது ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 31ஆம் திகதிக்கு இருக்கக்கூடிய தங்களினுடைய சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான வெளிப்படுத்துகையை தங்களினுடைய நிறுவன தலைவருக்கு ஜூன் மாதம் 30ஆம் திகதி வழங்க வேண்டும் என்பது தான் சட்ட தேவைப்பாடு. அவ்வாறு வழங்காவிட்டால் அது ஒரு குற்றம். அதற்கு எதிராக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான அதிகாரம் ஏலவே இருந்த சட்டத்தில் இருந்தது. ஆனால் புதிய சட்டத்தின் வரவோடு அதில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே புதிய சட்டத்தின் வரவின் பின்பு இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான் நாடளாவிய ரீதியில் உள்ள ஜனாதிபதி முதல் ஸ்டாஃப் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ற கேட்டகரி வரக்கூடிய சகல அரசாங்க ஊழியர்களினுடைய சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான வெளிப்படுத்தல்களை சேர்க்கக்கூடிய மத்திய நிலையமாக காணப்படும். ஆனால் இந்த வருடங்கள் நாங்கள் ஆணைக்குழு ஒரு விசேட அறிவிப்பு விடுத்திருக்கிறது. கடந்த காலங்களைப் போலவே 2024ஆம் ஆண்டிற்கும் நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் பொறுப்புகள் வெளிப்படுத்தலை நிறுவன தலைவருக்கே சமர்ப்பியுங்கள். ஆணைக்குழுவின் அறிவித்தல் வந்ததற்கு பின்பு அதேபோல் விசேட இலத்திரனியல் பொறிமுறை உருவாக்கப்பட்ட பின்பு நீங்கள் நிகழ்நிலை மூலமாக உங்களினுடைய வருடாந்த சொத்துக்கள் பொறுப்புகள் வெளிப்படுத்தல்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். ஆனால் இந்த புதிய திருத்தத்தினூடாக பல்வேறு அதாவது கடந்த சட்டத்தை விட பல மாற்றங்கள் உள்ளிருக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறித்த காலப்பகுதிக்குள் அதாவது வெளிப்படுத்தல்களை வெளியிட தவறுவோருக்கு எதிராக ஆரம்பத்திலேயே நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கின்ற அந்த நிலைமையிலும் மாறி
தண்டப்பணம் அறவிடும் முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய சட்ட ஏற்பாடுகளில் பாகம் 2 79வது பிரிவிலிருந்து 90வது பிரிவு வரைக்குமான பிரிவுகள் இந்த ஏற்பாடுகளை உள்ளீர்த்துள்ளது. எனவே பொதுவாகவே ஏன் நாங்கள் அரசாங்க அலுவலர்களின் சொத்துக்கள் பொறுப்புகள் வெளிப்படுத்தலை நாங்கள் அவதானத்துக்குட்படுத்துகின்றோம் என்றால், பொதுவாக ஒருவருடைய வருமானம் தன்னுடைய வருமானத்தை விட கூடுதலான செல்வமீட்டலை மேற்கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பதை இந்த சொத்துக்கள் மதிப்பீட்டின் மூலம் தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே அவ்வாறு இந்த சொத்துக்கள் பொறுப்புகள் வெளிப்படுத்தலில் கூடுதலான அவர்களுடைய மாதாந்த சம்பளம் இதர வருமானங்களுக்கு அப்பால் கூடுதலான மேலதிக மிகுதி இருக்குமாக இருந்தால், எங்களினுடைய பொதுவான அனுமானம் என்னவென்றால், அந்த அரசு அதிகாரி அவ்வாறான சொத்து செல்வங்களை முறையற்ற நடவடிக்கைகளின் மூலம் திரட்டியுள்ளார், இளஞ்சத்தின் மூலம் பெற்றுக்கொண்டுள்ளார் என்ற அனுமானத்தின்படி அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் அரசாங்க ஊழியர்கள் சேவைக்கு வரும்போதும் அவர்கள் பொறுப்புகளை வெளிப்படுத்த வேண்டும். சேவைக்கு உள்ளீர்க்கப்பட்டு 3 மாதத்தினுள், அதேபோல் ஓய்வடைந்த பின்பு 15 நாட்களுக்குள் தங்கள் ஓய்வை அறிவித்து 15 நாட்களுக்குள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பின்னரான 2 வருட கால பகுதிக்கும் வெளிப்படுத்த வேண்டும். எனவே இந்த நிலைமையின் அறிமுகத்தின் ஊடாக நாங்கள் எதிர்பார்ப்பது ஊழலற்ற ஒரு நேர்மையான தேசத்தின் உருவாக்கத்திற்கு ஒட்டுமொத்த இலங்கை சமூகமும் பங்களிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் இந்த புதிய ஏற்பாடுகளை உள்ளேர்த்து ஊழலுக்கு எதிரான 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த பொதுமக்களாகிய நீங்கள் இலங்கையிலிருந்து இளஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிக்க வேண்டுமாக இருந்தால் உங்களினுடைய ஒத்துழைப்பு எமது ஆணைக்குழுவுக்கு அவசியமானதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு பாட்காஸ்டில் உங்களை சந்திக்கும் வரையில் விடை பெற்றுச் செல்லும் நான் நஸ்ரின் ஜான். நன்றி.